6.25 ஒரு பாயிண்ட் வருது. அளவு வந்து 27க்கு பதிலாக 36ன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து அது 27ன்னு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பாடியோட 27 இன்ச் வச்சு அது 27 வந்து 4 பிரித்து அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இது வந்து துணியை 4 பிரித்து போட்டிருக்கிறோம். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சிங்கன்னா 2 இன்ச் லூஸ் வந்துடும். சீட் அளவு அதே மாதிரி தான். சீட் அளவும் எடுத்து வச்சுக்கோங்க. சீட் அளவு வந்து 36. சப்போஸ் வந்து உங்களுக்கு கணக்கு கரெக்டாக போட வரல அப்படின்னா இது 36 இருக்கா, 36 டேப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. டேப்பை மடிச்சுட்டு 18.25 வருது. 18.25 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா 9 ஒரு பாயிண்ட் வருது. 9.25 வருது. கரெக்டாக சீட் அளவு வந்து சீட்டோட இறக்கம் வந்து 19.5. இந்த இடத்துல தான் சைடு ஓப்பனும் வரும். இந்த இறக்கம் வந்து எல்லாத்துக்கும் நார்மலாக வைக்கிறது 19.5 இன்ச் வைக்கணும். 9.25 அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் லூஸு. இதுதான் வந்து சுடிதாரோட மெஷர்மெண்ட்டு. இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இதை வந்து மாதிரி பெண்டு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து இப்படி திருப்பி போட்டுக்கணும். இந்த ஹிப்பிலிருந்து வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. இது என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து கிளாத்தோட அளவு எக்ஸ்ட்ரா துணி கொடுப்பேன் இல்லைங்களா, அந்த துணியோட அளவு 2 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணணும். இது வந்து முன்னாடி வந்து உடம்பு இல்லாத பொண்ணுக்கு வந்து இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகலாம். சப்போஸ் வந்து ப்ரெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக இருக்குதுங்கிற பட்சத்தில் ப்ரெஸ்ட்டோட அளவு வந்து நம்ம வந்து அளவு எடுக்கணும். இந்த மார்பு சுற்றளவு இப்படி வந்து சுற்றி எடுக்கணும். அப்படி எடுக்கையில் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டான அளவு வேணும். இப்போ வந்து ப்ரெஸ்ட்டோட அளவு இந்த இடம் வந்து 33. இந்த இடம் வந்து 33 வருதுங்களா, சாரி 30 வருதா, 30 4 பிரிச்சிட்டோமா, அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. கீழே இறக்குனீங்கன்னா ப்ரெஸ்ட்டோட அளவு வந்து கம்பல்சரி நீங்கள் அளவு எடுத்து தான் ஆகணும். அளவு எடுத்திங்கன்னா தான் அந்த சுடிதாரோட ஷேப்பு வந்து கரெக்டாக நிற்கும். நீங்கள் இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா ப்ரெஸ்ட்டுக்கிட்ட வந்து அமுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கும். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 33 4 பிரிக்கணும். 33 இந்த மாதிரி 4 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 8.25 ஒரு பாயிண்ட் வருது. இந்த இடத்துல 8.25 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் லூஸ் வைங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா இதுக்கும் நீங்கள் இப்படி ஷேப் கொண்டு போகணும். இந்த இடம் கொஞ்சம் பெண்டாக வரும். இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் என்ன ஆகுனா சுடிதாரோட ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். நீங்கள் இதே மாதிரி இப்படி கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு கேப். இப்போ சுடிதாரோட ஷேப்பே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பெண்டாகி தான் வரும். இந்த இடம் கொஞ்சம் பெண்டாகி இந்த இடம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த சீட் கிட்ட என்ன பண்ணணும்னா இந்த இடமெல்லாம் 2 இன்ச் கிளாத் விட்டோம் இல்லைங்களா, இந்த இடம் வந்து 1 இன்ச்சு தான் விடணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஓப்பன் சைடு நீங்கள் மடித்து அந்த பா மாதிரி தைக்கும்போது இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா துணி இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக வரும். இங்கே 1 இன்ச்சு, அடுத்தது லைனாக வந்து 1 இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு இதை அப்படியே போட வேண்டியது. அவ்வளோதான்.
இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஆம் ஹோல் ரவுண்டு வரல அப்படிங்கிற வரலைன்னா இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் வாங்கிக்கோங்க. பெண்டு ஸ்கேல் வாங்கி லைட்டாக ஒரு 2. இப்போ ஆம் ஹோல் செக் பண்ணுங்கள். இப்போ ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு 13.5னா 6.25 வரணும். 6.25 வருதான்னு பாருங்கள். 6.25 வருதா? 6.25லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து சுடிதாரோட கட்டிங் அளவு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது சுடிதார் எப்படி அளவு எடுக்கலாங்கிறது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். சுடிதார் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்க. வந்து இந்த ஜர்க்கா வெட்டிக்கணும். ஹிப்போட அளவுக்கு இந்த இடத்துல ஒரு ஜர்க்கா வெட்டிக்கிங்க. ஓப்பன் அளவுக்கு இந்த இடம் ஒரு ஜர்க்கா வெட்டிக்கோங்க. ஜர்க்கா வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைன் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, இந்த லைனில் வந்து இது இப்படியே ஒரு ஊசி குத்து போட்டிங்கன்னா எங்கேயுமே வந்து அளவு மாறாது. இது மாதிரி ஆரி நீடில் வேஸ்ட் இருந்துச்சுனாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஊசி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இந்த மார்க்கு நேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி குத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து பின்னாடி என்ன அளவு இருக்குதோ அதே அளவு வந்து இந்த இடம் விழுந்துடும். அடுத்தது கை நீளம் வந்து இது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ரஃபாக ஒன்று வந்து வெட்டி காமிக்கிறேன். இப்போ 6 இன்ச்சுனா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இந்த இடம் வந்து ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. சைடு ஆம் ஹோல் வந்து 6.25 ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வச்சு இதை அப்படியே ரவுண்ட் எடுத்துக்க வேண்டியது. இதுக்கு டீப் எடுக்கணுமா அப்படின்னா நல்லா உடம்பாக இருக்கிறவங்களுக்கு டீப் எடுத்து நீட்டாக தைக்கலாம். இந்த பொண்ணு வந்து ரொம்ப லீனாக இருக்கிற பொண்ணு தான், அதனால் அவ்வளோக்கெல்லாம் டீப்பெல்லாம் எடுக்க தேவையில்லை. பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் புரியும்னு நான் நம்புகிறேன். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய்.